அனிதாக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஒருவேளை நான் ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா என்ன பண்ணுறது? இல்லை வேணாம், ஃபோன் அடிக்க வேண்டாம். இல்லைன்னா ஃபோன் அடித்து ஏன்டா எனக்கு சொல்லலை, சின்ன பொண்ணுகிட்ட மட்டும் பேசுனா என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு கோச்சிக்கிட்டானா என்ன பண்ணுறது? ஐயோ, என் பொழப்பு இப்படி சிரிக்குதே. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? ஃபோன் பேசலாமா வேண்டாமா? சந்தோஷ்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் என் மேலே கோபமாக இருப்பான். என்ன பண்ணுறது? நம்மளுக்கு கிடைச்சது ஒரே ஃப்ரெண்டு, அவன்கிட்ட தானே கோவப்பட முடியும். சரி, கேட்டு பார்ப்போம். மச்சான், எருமை பின்னாடி வந்து பேயாட்ட நிக்கிற. எப்படி பக்குன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னடா மச்சான் இப்படி பேசுற? என்னடா, நானே ரொம்ப கவலையா இருக்கேன், பின்னாடி வந்து பேய் மாதிரி நின்று என்னை பயமுடுத்திக்கிட்டே இருக்க. சரி, அப்ப நீ பாத்துக்கிட்டு நான் போய் வேலையை பாக்குறேன். டேய் போகாதடா. என்னடா மச்சான்? ரொம்ப பிரச்சனையா இருக்குடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீயே சொல்லுடா. வேண்டாம்ப்பா, நான் சொன்னா அப்புறம் திரும்பி என் மேலதான் கோவப்படுவ. சத்தியமா கோவப்பட மாட்டேன், நீயே சொல்லு. சொல்லுண்ணா, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னாதானே தெரியும். ஓ, உனக்கு தெரியாதோ? ஆமாண்டா. ஓ, தன்னு இருக்கால, அவ அரியர் வச்சிருக்கா, அதுவும் 10 அரியர். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டா நடந்துச்சு. ஆக இப்போ உன் மாமனாரும் சண்டைக்கு நிக்கிறாரு. ஆமாண்டா, அதை பார்த்துட்டு தான் இப்ப அனிதா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானே பிரச்சனை? அனிதாக்கு நீயே போன் அடிச்சு பேசு. என்னதான் யார் பேசினாலும் நீ போன் அடிச்சு பேசுற மாதிரி வராது. அப்படிங்கிற? ஆமாண்டா, நீ அவ தங்கச்சி கிட்ட பேசுறதை விட டைரக்டா அவகிட்டயே என்ன விஷயம் ஏது விஷயம்னு பேசிட்டீன்னா வேலை முடிஞ்சு. சுத்தி வலிச்சு 3வது மனுஷன் மூலியமா உன் பிரச்சனையை கொண்டு போகாதடா. ஸ்ட்ரைட்டா என்ன ஏதுங்கிறத நீயே பேசிடு. நீ சொல்றது சரிதான்டா, நான் அனிதாட்ட பேசி பாக்குறேன். பேசு. என்னடா ரிங்கு போதா? போகுது. என்ன இன்னும் போன் எடுக்க காணாமே, ரிங்கு போய்கிட்டே இருக்குடா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா, எடுப்பா அவ. யாரு போன்ல? அஜய் தான் பேசுறான். ஹலோ அனிதா, நான் தான் பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்னடி என் மேல கோவமா? பின்ன உன் மேல கோவப்படாம எப்படி இருக்கிறது? கோவப்படாதடி. நீ இப்படி கோவப்பட்டினா எனக்கு இங்க வேலையே ஓடாது தெரியுமா? நான் ஒன்னும் தப்பு பண்ணவே இல்லடி, ஏண்டி என் மேல கோவப்படுற? சும்மா நடிக்காதடா. உன்னால இங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எங்க அம்மா எங்க அப்பா பிடிச்சி அடிச்சு எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் படிச்சு சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா போடா, எனக்காக பொறுத்து போடா அப்படின்னு சொன்னேனா இல்லையா உன்கிட்ட? ஆனா நீ என்னைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? சத்தியமா என் மேல தப்பே இல்லடி, நான் சின்ன பொண்ணு கிட்ட கூட சொல்லியிருந்தேன். உன் தங்கச்சி உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அதெல்லாம் சொன்னாதான். என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்லட்டும்னா, நீ என்னமோ பண்ணுப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இனிமே உன் பிரச்சனையில தலையிட மாட்டேன். ப்ளீஸ் டி, இப்படிலாம் பேசாதடி. உன் மேல லவ் இல்லாமையா நான் இந்த மாதிரி திரும்பி உனக்கு கால் பண்ண போறேன்? ஆமா, என் மேல அப்படியே உனக்கு லவ் தான். போ. சாரி டி, ஐ லவ் யூ டி. உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது அனிதா, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எனக்கு மட்டும் என்னைய மட்டும் நீ எப்படின்னா நினைச்ச? உன்னை விட்டு பிரிஞ்சு என்னாலையும் தான் இருக்க முடியாது. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிருவேன் போலயே. ஏன்டா என் மனசை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? சத்தியமா அப்படிலாம் இல்லடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். உங்க அப்பாவா தான் பேசி கட்டிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என் மேல எந்த தப்பும் இல்லை அனிதா, ப்ளீஸ் நம்பு. நம்புறது நம்பாதது இதெல்லாம் பிரச்சனை இல்லடா. அப்ப உனக்கு புரியுதா? நம்ம பிரச்சனையே எங்க அப்பா தான். உனக்கு புரியுதா இல்லையா அந்த சீரியஸ்னஸ்? புரியுதுடி, புரியாமலாம் இல்லை. சாரிடி, இனிமேட்டு நான் ஒழுங்கா நடந்துப்பேன் பாரு. உங்க அப்பாவே ஏதாவது பண்ணாருன்னா நான் காலில் விழுந்துடுறேன், போதுமா? சரி. அப்பாடி, சிரிச்சிட்டியா? டேய், உன் கூட பேசாம நான் எங்கடா போறேன்? யாரு கூட பேசிக்கிட்டு இருக்காவ? சாரிடி அனிதா, என்னை மன்னிச்சிட்டீல? மன்னிச்சிட்டேன்டா, இனிமேட்டாவது ஒழுங்கா நடந்துக்கோ. என்ன வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்கா? யாரோ ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்காளோ? சரி, ஈவினிங் மீட் பண்ணலாமா? சரிடா, நான் அப்ப வைக்கிறேன். சரி வச்சிரு. பாவம் அவன் ரொம்ப பயந்து போயிட்டான் போல. எப்படியோ அப்பாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா? எனக்கு பிடிக்கணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஒருவேளை இவ யாரையாவது லவ் பண்றாளோ? அப்ப கமலா சொல்லதெல்லாம் உண்மைதானா? இந்த போனை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது. என்னது, இம்ச குட்டியா? இப்படின்னு ஒரு பேரா? அப்படி யாரும் வச்சு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யாரா இருக்கும்? ஒருவேளை இவ லவ் பண்ற பையன் பேருக்கு தான் இம்ச குட்டின்னு பேர் வச்சிருக்காளோ? ஐயோ, யாருன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு வாடா போடான்னு பேசி இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு காரணம் யாரையோ இவ லவ் பண்றா. போன தடவை கமலா சொன்னா வீட்டில் யாரோ இருக்காங்க அப்படின்னு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இவ எனக்கு தெரியாம வேற ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்காளா? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எனக்கு தெரியாம வீட்டுல என்னென்னலாம் நடக்குதுப்பா. அனிதா, உங்க அப்பாவை லேசுப்பட்ட ஆளுன்னு நினைச்சிட்டு இல்ல? இரு உனக்கும் சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் பாரு. என்னடா அனிதா என்ன சொன்னா? இப்பதான் மச்சான் மனசுக்கு ஹாப்பியா இருக்கு. இதுக்கு தான்டா நீ வேணுங்கிறது. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். சரி விடுடா, நண்பனுக்குள்ளார தேங்க்ஸ்லாம் எதுக்கு? நீ ஹாப்பியா இருந்தியா, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சச்சோ, அந்த மேனேஜர் மண்டைய வேற வந்துட்டானோ? ஆமாண்டா, உன் பின்னாடி தான் நிக்கிறான் பாரு. என்ன வேலையே பார்க்காம 2 பேரும் கதை பேசிட்டு இருக்கீங்களா? சார், அது வந்து உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கறதே வேஸ்ட். இன்னும் நீ ட்ரெஸ் மாத்தல, அப்படி என்ன உனக்கு தலை போற காரியம் போயிட்டு இருக்குப்ப? சார், ஒன்னும் பேச வேண்டாம், போய் வேலையை பாருங்க. ஓகே சார். நம்ம இல்லைன்னா அவ்வளவுதான் போல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எனக்கு பயங்கர கோவம் வந்து எல்லா கக்கூசையும் கழுவ விட்டுருவேன் பாத்துக்கோங்க. என்ன என்னைய பார்த்து முறைச்சிட்டே இருக்க? உனக்கே அது நியாயமாப்படுதா? எதுக்குடி தேவையில்லாம என்னைய வேற மாட்டி விட்டுருக்க? பின்ன அம்மனி கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டா வருவீங்களா? 2 நிமிஷம் லேட்டா வந்தா நாங்களே முட்டி போடணுமா? நீங்க மட்டும் கிளாஸுக்கு ஏறி போயிருவீங்களோ? ஏண்டி உனக்கு இந்த எண்ணம்? நான் பாட்டுக்கு கிளாஸுக்கு போயிருப்பேன். ஹலோ மேடம், ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாதீங்க. நானாச்சும் இன்னைக்கு மட்டும்தான் லேட்டு. மேடம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுவீங்க பாருங்க. அதுக்கு அது மேம் பார்த்துப்பாங்க. மேம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரதெல்லாம் உன் தந்திரம். அந்த தந்திரத்தெல்லாம் நீ தான் யூஸ் பண்ணிக்கணும். இதை வச்சு என்னைய வேற மாட்டி விட்றியா நீ? நான் டெய்லி லேட்டாக வரணும் இல்லை சீக்கிரம் வரணும், அது ஏன் இஷ்டம். நீ லேட்டாக வந்தா நீ மேம் கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பாரு. என்னையும் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி கோத்து விட்டுருக்க? இதை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. கண்டிப்பாக உன்னை பழி வாங்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆமா, பயமா இருக்கு. சும்மா போவியா? பெரிய சபதம் எடுக்கிறிய நீனு. உன்னைய ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் இப்படி எல்லாரும் அடிச்சுக்கிறீங்க? நீ என்ன மாட்டாம இருக்கீல, அதான் நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம். என்னைய மாட்ட வைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் கிடையாதுப்பா. ஆனா நீங்க 2 பேரும் சரியான ஆளுங்கடி. எனக்கு தெரிஞ்சு அதிகமா லேட்டா வர்றது நீங்க 2 பேர் மட்டும்தான். ஆனா நீங்க 2 பேரும் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். ஏய் பூமாரி, இன்னைக்கு கூட நான் லேட்டா தானே வந்தேன். எப்படி மேம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன் பாத்தீங்கள? அதான் நாங்களும் பார்த்தோமே. அதெல்லாம் உனக்கு கத்துக்கணும்னா ஒழுங்கா ஈவினிங் டைம்ல எங்க வீட்டுல வந்து டியூஷன்ல சேர்ந்துக்கோ. இதுக்கு டியூஷனு வேண்டாப்பா சாமி. ஒரு வாட்டி பட்டதே எங்களுக்கு போதும். பிடிக்கலன்னா போங்க, எனக்கு என்ன. அப்ப டெய்லி நீ மாட்ட வேண்டியதான். ஹலோ தனு, என்ன இந்த சைடு? அரியர் பேப்பரை கிளியர் பண்ணலான்ட்டு காலேஜ் பக்கம் வந்திருக்கீங்களோ? இல்லைன்னா மேடம் காலேஜ் பக்கமே எட்டி பார்க்க மாட்டீங்க? ஏய் தனு. என்னடி? இல்ல, நானும் கேட்கணும்னு இருந்தேன். நீ என்கிட்ட சொன்ன ஆல் பாஸ்ன்னு இப்ப 10 அரியர்னு மேமே சொல்றாங்க. அப்ப என்கிட்ட போய் சொன்னியா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஏண்டி, தனு அரியர்னு உனக்கு தெரியுமா? ஹலோ, தனு அரியர்னு உலகத்துக்கே தெரியும். ஏன் அவங்க அப்பாவுக்கு கூட தெரியும். உங்க அம்மாவுக்கு தெரியுமாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் பூமாரி, உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமா ஆமா. ஏன் இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அது ஒன்றும் இல்லடி சத்யா. கிளாஸ் டெஸ்ட்டில் நான் மார்க்கு கம்மியாக வாங்கினேன்.
சரி, அது எப்படியோ தனு மேடம்க்கு தெரிஞ்சிருச்சு. யாரு இவங்களுக்கு? ஆமாண்டி. சரி, மேற்கொண்டு என்னன்னு சொல்லு. உடனே மேடம் வந்து என்கிட்ட நான் அப்படி படிப்பேன் இப்படி படிப்பேன், நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட எவ்வளோ பந்தா காட்டினாங்க தெரியுமா? இப்ப என்னடானா இந்த தனு மேடம் 10 அரியர் வச்சிருக்காங்களா, மேமே சொல்லிட்டாங்க. ஏய், ரொம்ப பண்ணாதடி. அப்படி இருந்தும் உன்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி தானே நான் பேசினேன். நான் எவ்வளோ அரியர் வச்சாலும் உனக்கு நல்ல விஷயத்த தானேடி சொன்னேன். இதுல என்னடி தப்பு இருக்கு? ஹலோ தனு, சொல்றவங்க நம்ம அந்த மாதிரி செஞ்சு காட்டணும், அடுத்தவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. நல்லா இவ காதல உரைக்கிற மாதிரி சொல்றடி சத்யா. இவ என்னமோ உண்மை விரும்பி மாதிரி என்னைய பழி வாங்க போறாளாம். காலேஜுக்கே ஒழுங்கா வர முடியல, இதுல நான் மேம் கிட்ட போட்டு கொடுத்தேன்னு என்னைய பழி வாங்க போறாளாம் இவ. ஏய் பூமாரி, சும்மா அமைதியா இரு. ஏதாவது பேசுன பாரு, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா பிடிச்சி அடிச்சுடுவேன். ஓ, அழைக்கிற வரைக்கும் எங்க கை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? ஓடி, நீ பெரிய இவ ஆய திறந்தாலே பொய் தான். சரி சரி, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் சத்யா நில்லு. மேம். என்ன நீயும் லேட்டா? மாட்னியாடி, என்ன பேச்சு பேசுன? இப்ப வா, நீயும் வந்து முட்டி போடு. ஐ ஜாலி ஜாலி, சத்யாவும் மாட்டிக்கிட்டா. சே, நான் இந்த ஆஃபர் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் லேட்டா வந்திருக்க நீ? முன்னாடியே பூமாரி சொன்னா, இப்பதான் வரியா? மேம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. வாட் யூ மீன்? இல்ல மேம், நான் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணலாம் தான் மேம் வந்தேன். அதுக்குள்ளார பிளானை ரெடி பண்ணிட்டாளா? என்ன எதுக்காக பார்க்க வந்த? மேம், எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன டவுட்டா? ஆமாம் மேம், நீங்கள் நடத்தின லெசனில் எனக்கு டவுட் இருந்துச்சு. சரி, அவங்கள பார்த்து கேட்கலாமேன்னு தான் மேம் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தேன். பார்த்துக்கங்க, சத்யா பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. இங்கே பாரு தனு, நீ என் பேப்பர்லேயே 2-3 அரியர் வச்சிருக்க. ஆனால் சத்யா ஒரே ஒரு அரியர் தான் வச்சிருக்கா. 2க்கும் 1க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸோ? நீ ஆச்சு சத்யா பார்த்து திருந்து. இனிமேட்டு படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணி காலேஜுக்கு சீக்கிரமா வர பாருங்க. பெல் அடிச்சாச்சு, எல்லாரும் கிளாஸ் ரூம் போங்க. சத்யா, நீ கேபின் வா. உனக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நான் கிளியர் பண்றேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்க எல்லாரும் கிளாஸ் ரூம் போலாம். ஓகே மேம். ஆக எனக்கு தெரிஞ்ச அனிதா யாரையோ லவ் பண்றான்னு தெரியுது. ஆனா அந்த பையன் யாரா இருக்கும்? நல்லவனா கெட்டவனா? எதை நம்பி இவ லவ் பண்றான்னு தெரியலையே. இன்ன வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவ சொல்லல. ஆனா அப்பா அப்பான்னு உருகி உருகி மட்டும் பேசுறா. அப்பா கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு வேற சொல்றா. ஆனா இந்த விஷயத்தை எப்படி என்கிட்ட மறைக்கலாம் அவ? நாளை பின்ன அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வந்து நின்னா நான் என்ன பண்றது? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. சுமதி தான் கால் பண்றா. சொல்லு சுமதி. என்னடா, இப்பதான் பேசிட்டு போனாலே உடனே அடிக்கிறாளேன்னு நினைக்கிறியா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. என்ன விஷயம் சொல்லு. இல்லடா, பொண்ணு எதுவும் கிடைச்சதா? இல்ல சுமதி, கண்டிப்பா கிடைச்சா உனக்கு சொல்றேன். உனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி வைடா. கண்டிப்பா சொல்றேன் சுமதி. உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். அந்த தைரியத்துல தாண்டா நான் உன்கிட்ட சொன்னேன். பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும்டா, அதுதாண்டா எனக்கு முக்கியம். நான் பாட்டுக்கு கோவத்துல எடுத்த முடிவு தப்பாயிடக்கூடாதுல்ல. நீ ஒன்றும் வருத்தப்படாத சுமதி. நீ கூட என்கிட்ட சொன்ன, இருந்தாலும் அந்த விஷயத்துலேருந்து நான் பின்வாங்குற மாதிரி இல்லை. எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்படியாவது என் 2 பசங்களும் திருந்தனா பரவாயில்லடா. சரி, உன் பையன் என்ன படிச்சிருக்கான்? அவனாடா MBA படிச்சுட்டு கேட்ரிங் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான்டா. எங்க வேலை பார்க்குறாரு? ஒரு ஹோட்டலில் செஃப்பாக வேலை பார்க்குறான். ஓ ஆமால்ல, சொன்னில, மறந்துட்டேன். நீ இந்த மாதிரி உண்மையை சொல்லியே சொல்லு. மாப்பிள்ளை MBA படிச்சிருக்காரு, அங்கங்கே வேலை பார்க்குறாரு அப்படிலாம் சொல்லிடாத, சரியா? நல்ல பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லுடா. கண்டிப்பா சொல்றேன் சுமதி, நீ ஒன்றும் வருத்தப்படாத, சரியா? பொண்ணெல்லாம் உடனே கிடைச்சிடாது, கொஞ்சம் தேடுனாதான் நல்ல பொண்ணா கிடைக்கும். சரிடா, எதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு. சரி சுமதி. அப்போ நான் சரி ஃபோனை வச்சுட்டா? வச்சிரு. நல்ல பையன், அவங்க அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அமைதியா கட்டிக்கிறேன்ட்டான்.
ஆனா என் பொண்ணு நல்லவளாட்டம் என்கிட்ட நடிச்சிட்டு வேற எவனோ ஒருத்தனை லவ் பண்றா. என்ன பண்ணலாம்?